உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் ஐயர் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். போலி என்கவுண்டர்னு சொல்றாங்க. 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கர்நாடகால நடந்தது ரொம்ப துக்ககரமான சம்பவம். அதுக்கு பின்னால நிறைய மர்மங்கள் இருக்கு. மர்மங்கள் ஏன் அப்படிங்கறத நான் நார்மலி அது ரொம்ப காட்டு பகுதி ஹானூர் அப்படிங்கிற இடம். அது என்னது சாம்ராஜ் நகர் பக்கத்துல தான் அந்த பிளிகிரி ரங்கன் பெட்டா அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு. மேல ரங்கநாதர் இருப்பாரு. அந்த இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன். என்னுடைய சொந்த கார் எடுத்து நாங்கெல்லாம் சுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச இடம். கன ஜங்கிள் அதெல்லாம். அந்த மாதிரி இடங்கள்ல பக்கத்துல நிறைய வில்லேஜஸ் எல்லாம் இருக்கு. அந்த வில்லேஜஸ் எல்லாம் அப்பப்போ இதுக்கு அதாவது காடுல கிடைக்கிற சில பொருட்களுக்காக அதை கலெக்ட் பண்றதுக்காக போவாங்க. உதாரணமாக ஜாதிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், மாகாணி, இந்த மாதிரி பல விஷயங்கள். கூடவே முயல், அணில், அந்த பெரிய அணில், காட்டு அணில், இதெல்லாம் அடிக்கிறதுக்கு போவாங்க. ஏன்னா அந்த மாமிசம் சாப்பிட்றதுக்கு மானை அடிக்கிறதுக்கு போவாங்க. அல்லது நம்ம ஆந்திர பார்டர்ல எல்லாம் செம்மரம் கடத்துவோம் பாத்தீங்களா? செம்மரம் கடத்துறதுக்கு செம்மரம் வெட்டிட்டு வருவாங்கல்ல. புஷ்பால கூட அந்த சீன் காமிச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? புஷ்பா 1, புஷ்பா 2ல கூட அது கடத்தல் சமாச்சாரம் அந்த கதையை. அது மாதிரி சந்தன மரத்தை கடத்துவதற்கு அங்க போவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஓகே, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம அதாவது மாடு மேய்க்கிறதுக்காக போயிருக்கு, மாடு திரும்பி வரல அப்படி சொன்னா அந்த மாடை தேடிட்டு கூட போவாங்க. இவங்க என்ன காரணத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு காரணத்துக்கு உள்ள போயிருக்கிறாங்க. ஆனா 3 பேரையும் பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க யூஸ் பண்ண கன்னுடைய பேர் என்ன தெரியுமோ? பம்ப் ஆக்ஷன் ஷார்ட் கன். அதாவது ஒரு 20-30 அடிக்குள்ள இருந்து ஷூட் பண்றது. அதுவும் எங்க ஷூட் பண்ணிருக்காங்கன்னா தலையில ஷூட் பண்ணிருக்காங்க, நெஞ்சில ஷூட் பண்ணிருக்காங்க. ஏன் கால்ல ஷூட் பண்ணக்கூடாதா? அதாவது போச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா வனப்பகுதியில அனுமதி இல்லாம நுழைஞ்சு திருடிட்டு போறவங்களுக்கு பேரு போச்சர்ஸ். அந்த மாதிரி போச்சர்ஸ நீங்க கால்ல தான் சுடணுமே தவிர நீங்க உடம்புல வேற எங்கேயும் சுடக்கூடாது. அவங்களுடைய உயிர் போகக்கூடாது. இது எப்படி அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த 3 பேரையும் வனத்துறை அதிகாரிகள் ரொம்ப நாளாவே கண்காணிப்புல வச்சிருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னால கூட ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்தாங்களா இந்த ட்ரிப்பு போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால அவங்க பண்ணினாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸ். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மைசூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட ரொம்ப இதுவா தான் வந்திருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது ஷாக்கிங்கா தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் அடிபட்டு சாகக்கூடாது. ஏன்னா காலில் மட்டும்தான் அடிச்சிருக்கும். இடது காதுல இருந்து நெஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28 சென்டிமீட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் 28 சென்டிமீட்டருக்கு காயம் பட்டிருக்குது. அது எப்படி காயம் பட முடியும்? இதெல்லாம் கேள்விக்குறியான சமாச்சாரங்கள் தான். 3 பேரும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த விஜய் அரசு இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதே ஒரு 3 இந்துக்கள் அங்க கிராமவாசிகள் தமிழர்கள் செத்து போயிருந்தாங்கன்னு சொன்னா இதே விஜய் அரசு இவ்வளவு சீரியஸா இந்த மேட்டரை கையில எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் போட்டோம். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிய வராது. ஏன்னா கிராமவாசிகள்கிட்ட நம்ம விசாரிச்ச வரைக்கும் பாக்குறோம், கிராமவாசிகளுக்கு என்னன்னே தெரியல. அவங்க வழக்கமா காட்டுக்கு போவாங்க, வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க விசேஷமான பறவைகள்லாம் அடிக்கிறது, அப்புறமா மானுடைய மாம்சத்துக்கு மான் அடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க இன்னசென்ட்டா இருந்தா அவங்கள நீங்க சுட்டு தள்ளிட்டீங்களே அப்படிங்கிற அந்த கேள்வி வருமா வராதா? காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 3 பேர்ல ஒருத்தருடைய பாக்கெட்ல அலுமினியம் பிரைமர்ஸ் இருக்கு. அலுமினியம் பிரைமர்ஸ்ங்கிறது என்னது? அது பெயிண்ட் சமாச்சாரம் தான். அதாவது துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அந்த அலுமினியம் பிரைமரை போடுவாங்க. அதே அலுமினியம் பிரைமர் உங்களுக்கு அந்த கை துப்பாக்கி இருக்குது இல்லையா, அதாவது இந்த .030 ரைபிள், அதுக்கும் பயன்படும். இது எப்படி பயன்படும் அப்படின்னா, அலுமினியம் பிரைமரை அதுக்குள்ள போட்டுடுவாங்க. நீங்க ஃபயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதுல தீப்பொறி வரும், நிறைய தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி வரணும் அப்படிங்கிறதுனால
அந்த அலுமினியம் பிரைமரை அவங்க யூஸ் பண்றாங்க. அப்போ அவர்கள் யாரை சுட்டுக் கொல்வதற்காக அந்த பிரைமரை வச்சிருந்தாங்க, அலுமினியம் பிரைமரை வச்சிருந்தாங்கிற அந்த கேள்வி வருது. அதனால இது பல விஷயங்கள் இருக்கு. ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல. எதிர்க்கட்சி தலைவர், அங்க இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் விஜயேந்திராவும் கேட்டுட்டாரு, இந்த மாதிரி நீங்க இது வேணும், அதாவது சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னுட்டு. அந்த 3 அதிகாரிகளும் உடனே சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். இப்ப பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி தகவல் வரவே இல்லை. அதனால இது வந்து ஒரு துர்பாக்கியமான ஒரு சமாச்சாரம். ஆனா அத்துமீறல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்போ கச்சத்தீவு வழியா போனோம், எங்களை புடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளவு மீனவர்கள் உண்மையிலேயே மீன் பிடிக்கத்தான் போனாங்க, எவ்வளவு மீனவர்கள் கடத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கேள்வி எல்லாம் நம்ம எழுப்புறோம் இல்லையா அப்பப்போ. ஏன்னா மீனவர்கள் பயன்படுத்திக்கிட்டு மற்றவர்கள் பொருட்களை வந்து யாழ்ப்பாணத்துக்கு கடத்திட்டு இருப்பாங்க. அவங்களையும் அவங்க பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அதனால கடத்தப்பட்டவர்கள், சிறைபிடிக்கப்பட்டவர்கள் எல்லாமே மீனவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த 3 தமிழர்களும் உண்மையிலேயே நிரபராதிகளா அப்படிங்கிறத சிபிஐ வழக்கு வந்தாதான் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் இது ரொம்ப துர்பாகியமான சமாச்சாரம் மேடம். தேங்க்யூ. நம்ம பாக்குறோம் 2029 தேர்தல்ல மத்திய அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிற ரீதியில எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் விமர்சகர்கள் அந்த மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்ல, உண்மையில இது வர வேண்டியதுதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னுட்டு தமிழ்நாட்டுல கருணாநிதி சொல்லியிருக்கிறாரு, அப்போவே சொல்லியிருக்கிறாரு. 1978 79 காலகட்டத்துல கருணாநிதி சொன்னதுதான். அதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் ஒரே சமயத்துல தேர்தல் நடத்தி 5 வருஷம் நிம்மதியா ஆட்சி பண்ண முடியும். அப்படி இல்லாம நீங்க பாட்டு 6 மாசம் எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா நிர்வாகம் பாதிக்கப்படும், மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்படும். நான் ஏதாவது மக்கள் நல திட்டம் அறிவிச்சுட்டு சொன்னா உடனே அவங்க அறிவிச்சுட்டாங்க, வாக்கு என்னது மறைமுகமாக வாக்கு சேகரிக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்றாங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும்னு சொன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆகணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா காங்கிரஸ் வந்து தேவையில்லாம எதிர்க்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. 1967 வரைக்கும் பிரச்சனையே இருக்கல. இதை கரெக்டா மாநிலம் சட்டசபை தேர்தல்கள், பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் ரெண்டும் ஒரே மாதிரி நடக்கும். உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறமா தான் வந்தது. ஓகே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்திரா காந்தி வந்த பிறகு ஒரு சட்டசபையா கலைச்சு 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 டிஸ்மிஸ் பண்ணி 356 தவறாக பிரயோகம் பண்ணனால காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு, எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும். சரி, இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, முதல்ல ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு முன்னாள் ஜனாதிபதியினுடைய அறிக்கை கொடுத்தாங்க 2024 ரொம்ப கிளியரா பண்ண முடியும் அப்படின்ட்டு. எப்படி பண்ணணுங்கிறத ரோடு மேப்பும் அவர் போட்டு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க வந்து பாராளுமன்றத்தை விவாதிச்சாங்க 2024 குளிர்கால தொடர்ந்து விவாதிச்சாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கல, அதாவது ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 129வது சட்ட திருத்தமா இதை கொண்டு வந்தாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சட்ட திருத்தமா இதை மசோதா கொண்டு வந்தாங்க. ஆனா அது சரியாகல, அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி தலைவர் பிபி சௌத்ரிங்கிறவர் வந்து எல்லாரோடையும் பேசி ரொம்ப பிரமாதமா ஒரு கன்சென்சஸ் டெவலப் பண்ணிட்டாரு. 99% எம்பிஸும் இதுக்கு ஓகே சொல்லியாச்சு. மாநில தலைமைகள் எல்லாரும் ஓகே சொல்லி இருக்காங்க. யாரு ஓகே சொல்ல அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். காங்கிரஸ் கட்சி எஸ்பெஷலி ப. சிதம்பரம், அதுக்கப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ்ல சாகரிகா கோஷ் அப்படிங்கிறவர். சாகரிகா கோஷ் வந்து இவரு நம்ம ராஜதீப் சர்தேசாய் அப்படிங்கிற அந்த செலிபிரேட்டட் ஜேர்னலிஸ்டா இருக்காரு இந்தியா டுடேல, அவருடைய மனைவி. இப்போதான் அவங்க வந்து ராஜ்யசபால எம்பி ஆயிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இது மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ தமிழ்நாடு, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், கேரளா, பாண்டிச்சேரி 5 மாநிலங்கள்ல இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சட்டசபை 2029 முடியாது, 2031 தான் முடியும். அப்போ இந்த சட்டசபைகள் 3 வருஷ காலம் தான் நடக்கும். அப்போ திருப்பியும் தேர்தல் வரும்.
2027 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்கள் இருக்கு இல்லையா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், குஜராத், கோவா, மணிப்பூர், பஞ்சாப், இதெல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷ், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து 2027 நடக்கிறதுக்கு பதிலா 2070 தான் 2032 வரைக்கும் போகும். அப்போ அவங்களுக்கு 2 வருஷம் தான் அவங்களுடைய அந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறமா 2028 மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கு, கர்நாடகா, மேகாலயா, திரிபுரா அவங்களோடதுதான் இருக்கு, மைசோரம். இந்த மாநிலங்கள் சட்டசபை வந்து 2028 முடியும். அந்த சட்டசபைகளை ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2029 போட்டுடுவாங்க. இப்போ இதுல யாருக்கு லாஸ் அப்படின்னு சொன்னா 2026, 2027 இந்த 2 வருடங்களில் இதாகக்கூடிய, அதாவது இந்த 2 வருடங்களில் நடந்த சட்டசபை தேர்தல்கள் நடந்து ஆட்சி அமைக்கப்பட்ட அந்த ஆட்சிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், மற்றபடி ப்ராப்ளம் இருக்காது. அப்போ இது ஒரு கேள்வி வரும், 2028 காலாவதியாக அந்த சட்டசபைகளுக்கு எல்லாம் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரசியல் நிர்ணய சட்டம் 172 178 கரெக்டா ஞாபகம் இல்ல, 172 தான் நினைக்கிறேன். 172 படி 2 விதமா, அதாவது சாதாரணமா ஒரு சட்டசபைக்கு 5 வருஷம் காலாவதி, கால நேரம், கால நிர்ணயம். அவசர நிலை அப்படின்னு வரும்போது ஒரு எமர்ஜென்சி மாதிரி வந்துச்சு சொன்னா அதை ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதுல. அதனால அதை பயன்படுத்தி இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் இது 2029 வரலன்னாலும் 2034 நிச்சயமா வந்துரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ சார். 1998 23 பண்டிட்கள் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல கொல்லப்பட்ட அந்த வந்தாமா அப்படிங்கிற அந்த கிராமத்துல கொல்லப்பட்ட அந்த வழக்கை மீண்டும் புலனாய்வுத்துறை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ். ஏன்னா இது வந்து மறக்கப்பட்ட சம்பவம். இது திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தல் அங்கு காஷ்மீர்ல எப்படி இருந்ததோ, இப்போ கேரளால எப்படி இருக்கோ, மேற்கு வங்காளத்துல எப்படி இருந்ததோ 15 வருஷம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில, எப்படி ஆல் இந்தியால இது வரப்போகிறதோ, இதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு பதில். நான் சொல்றேன் அத. வந்தாமா மசாக்கர் அப்படின்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா ஒட்டு மொத்தமா கையில வந்துடும் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னுட்டு. 9 பெண்கள், 4 குழந்தைகள் உட்பட 23 பேரை போட்டு தள்ளிடுறாங்க. எப்படிடா போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த முஸ்லிம்கள் வந்து இந்திய ராணுவ வீரர்களுடைய உடையில வர்றாங்க. அப்படியே வந்து ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து பேசிக்கிட்டு ஒரு 4-5 குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஒண்ணு திரட்டி அப்படியே ஷூட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ்ல எந்த விதமான விசாரணையும் இல்லை, எந்த தீர்ப்பும் கிடையாது, எந்த நியாயமும் கொடுக்கப்படல. விசேஷமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அங்க சுட்டு கொன்னாங்க இல்லையா, அந்த இரவு ரம்ஜான் பீரியட். ரம்ஜான் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மிக புனிதமான மாதம். 6 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனம் ஆனப்புறமா அவங்க வந்து ரம்ஜான் ஃபாஸ்ட நிறுத்திக்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ரைட். அன்னைக்கு ஷப் இ கதர் அப்படின்னு சொன்னா ரம்ஜான் மாதம் 30 நாட்கள்லயே மிக மிக அதிகமாக புனிதமான நாள் இரவு அப்படின்னு அர்த்தம். அந்த இரவுல தான் அவங்க அதை பண்றாங்க. அப்படின்னா இது யாருடைய தூண்டுதலால் பண்ணீங்க? எல்இடியா, லஷ்கர் இ தொய்பாவா, இஸ்புல் முஜாஹிதீனா, அல்லது வேற ஏதாவது அமைப்பா, லோக்கல் அமைப்புகளா? என்ன காரணத்தினால பண்ணீங்க? எந்த இமாம் உங்களை தூண்டி விட்டாரு இதை பண்றதுக்கு? இமாம் என்ன சொல்றான் தெரியுமா? நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த இமாம் என்ன சொல்றான், இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஷபி கதர் அப்படிங்கிற அந்த ஒரு இரவு, இந்த இரவுல நீங்க வந்து இந்துக்களை கொன்னுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படியும் உங்களையும் போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. சொர்க்கத்துல போனீங்கன்னா 72,000 கன்னி பெண்கள் உங்களுக்காக காத்திருப்பார்கள் அப்படின்ட்டு அந்த முல்லா சொல்லியிருப்பான்.
அத நம்பித்தான் இந்த மாரி சில பேர் வந்து இந்த மாரி போட்டு தள்ளியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து இ அதாவது இஸ்லாம் மதத்தை தவிர பாக்கி மதத்தைச் சேர்ந்த அனைவரும் காஃபிர்கள். அவர்கள் எல்லோருமே சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள். அவர்களை சுட்டுக் கொன்றால் அல்லாஹ் மகிழ்வார். அவர்களை சுட்டுக் கொல்லும்போது நாம் உயிர் துறந்தால், நமக்கு அல்லாஹ் மேலுலகத்தில் 72 கன்னிப் பெண்களை பரிசாக கொடுப்பார். அப்படிங்கிறது இஸ்லாமிய மதத்துல இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த மாரி அவனா சொல்லியிருப்பான். இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து நடக்கிறது 1998ல. அப்போ யாரு பிரதமர்? ஒரு நாட்டுக்கு ஏன் ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு சொன்னா, நரேந்திர மோடி மாரி ஸ்திரமான ஆட்சி வேணும் அப்படிங்கிறது இதான் காரணம். 1996ல உங்களுக்கு வந்து ஆம், காங்கிரஸ் கட்சி வந்து அறுதி பெரும்பான்மை பெறல. பி.வி. நரசிம்ம ராவ வேண்டான்னுட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்தாரு. ஐ.கே. குஜரால், தேவே கவுடா, சந்திரசேகர் இவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாம் ஒரு ஒரு வருஷம் 10 மாசம் 10 மாசம் இருந்தாங்க. அந்த 10 மாசத்துல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்திரமில்லாத அரசியல் இருக்கும்போதுதான் மற்ற நாடுகளில் தீவிரவாதிகளும் சரி, மற்ற நாட்டு அரசுகளும் சரி படையெடுத்துட்டு வருவாங்க. இந்த சமயத்துல ஐ.கே. குஜரால் அப்படிங்கிறவரு இதுவா இருந்தாரு. சிஎம் யாரு இருந்தாங்க காஷ்மீர்ல? ஃபரூக் அப்துல்லா. இன்னொரு கம்யூனல் ஃபெலோ. டோட்டலி கம்யூனல் ஃபெலோ ஃபரூக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா உடைய பையன். அவருடைய பையன் தான் இன்னைக்கு வந்து ஒமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. இது நடந்த இடம் எதா அப்படின்னு பார்த்தா, ஒமர் அப்துல்லா ஒமர் அப்துல்லா சின்ன பையனா இருந்திருப்பாரு. 10 வயசு பையனா இருந்திருப்பாரு. ஒமர் அப்துல்லாவோட கந்தேர் பால் அப்படிங்கிற அந்த தொகுதிக்குள்ள உட்பட்ட பகுதி இந்த பகுதி வந்தாமா அப்படிங்கிற பகுதி. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சு, அங்க இருக்கிற இந்து குடும்பங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போச்சு, பயம் வந்துருச்சு. அவங்க எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சாங்க. 1990ல ஜனவரி மாசம் தான் எக்ஸோடஸ். இதை நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம நேயர்களுக்காக சொல்றேன், நீங்க பார்த்திருப்பீங்க. 1990 காஷ்மீர் பண்டிட் எக்ஸோடஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் கதையா வரும். ஏகப்பட்ட கதை வரும். எப்படி அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், குழந்தைகள், சின்ன பசங்க, அதாவது இந்த ஆண் வர்க்கமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆண்கள் எல்லாம் சிரச்சேதம் பண்ணி பெண் குழந்தைகள் எல்லாம் கடத்திக்கிட்டு போய் இவ்வளவு கொடுமை நடந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல காஷ்மீர் பண்டிட்ஸ் காஷ்மீர் விட்டு ஓடி வர வேண்டியதா போச்சு. காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் இதைத்தான் அப்படியே தத்ரூபமா நம்ம கண் முன்னால கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. இது நடந்ததற்கு இது வந்து ஒரு முன்னோடி. எது வந்தாமால இந்த 23 பேர் கொல்லப்பட்டது வந்து ஒரு முன்னோடி. அதுக்கப்புறமா தான் காஷ்மீர் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர்ல அந்த 20,000 ஃபேமிலிஸ், பண்டிட் ஃபேமிலிஸ் குடிபெயர்ந்து பல இடங்கள்ல டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு டெல்லி, ஹரியானா, இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அகதிகளாக நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டிலேயே அகதிகளாக இருக்கும் ஒரு அவல நிலை இருக்கிறது இப்போ. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால வெளியில போக முடியல. 20,000 குடும்பங்கள்ல 3 குடும்பம் மட்டும்தான் அங்க வாபஸ் போயிருக்குது. அவங்களுக்கும் நிலைமை நல்லா இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதனால இது வந்து வந்தாமா விஷயத்தை திருப்பி அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதுல உண்மையிலேயே யார் அது ஒரு ஒரு ஆளு வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவருடைய பெயர் வந்து பாடாவா ஏதோ பேர் வரும். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அவரை வந்து சுட்டு தள்ளிட்டாங்க அவங்க. ஆனா அவர் தானா இதுக்கு பின்னணியில இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எனிவே இது வந்து ஒரு நல்ல சமாச்சாரம் நான் பாக்குறேன். இதுல அதாவது இதுல கூட நம்ம தமிழ்நாட்டுல கூட இந்த வீரப்பன் ஜங்கிள் எல்லாம் ஒரு பெரிய மசாக்கர் ஆயிட்டு ஒரு கிராம மக்களை போட்டு தள்ளினாங்க இல்லையா? ஒரு கொடுமையான ஒரு சமாச்சாரம் நடந்தது பாருங்க. அந்த இது பேர் மறந்து போயிட்டேன். அந்த பண்ணாரி பக்கத்துல ஒரு வில்லேஜ். அவங்களுக்கு எப்படி நியாயம் இன்னைக்கும் கிடைக்காம இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் நியாயம் கிடைக்கல. இதுக்கு எல்லாமே நியாயம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. காஷ்மீர பண்டிதர்களின் கொலை வழக்குக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, தெலுங்கானாவுக்கு அநீதி இழைத்து விட்டது அப்படிங்கிறாரு. அநீதி நடந்து விட்டதுங்கிறாரு. அநீதிங்கிறது யாரு செஞ்சாங்க? ஏன் தெலுங்கானாவுக்கு செஞ்சாங்க?
ரேவந்த் ரெட்டி வந்து குற்றம் சாட்டுவதற்கு எந்த வித முகாந்திரமும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, குஜராத் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து யுஎஸ்ஏ எதுக்காக இந்த குற்றத்தை சாட்டினார் அவர்? அது சொல்றேன் அது சொல்றேன். குஜராத்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு பூபேந்திர பட்டேலுக்கு நீங்க வந்து அமெரிக்கா போறதுக்கு அனௌ பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து ஏன் டினை பண்ணீங்க அப்படின்னு 3 நாள் 4 நாள் முன்னாலே வந்துருச்சு. சேம் ரீசன் கிடையாது. அவர் அதாவது குஜராத் சீஃப் மினிஸ்டர் போறது பிசினஸ். அவர் என்ன ரீசன், அதாவது ஒரு மினிஸ்டரோ இல்லைன்னா ஒரு சீஃப் மினிஸ்டரோ வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க எதுக்கு போறீங்கிறத சொல்லணும். ரேவந்த் ரெட்டி சொன்ன காரணம் என்ன தெரியுமோ, அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பிரிட்டன் பல்கலைக்கழகங்களில் இருந்து எங்க ஹைதராபாத்ல தெலுங்கானா பல்கலைக்கழகங்களோட ஒரு டைப் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இட் வாஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட். எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்க போயிருக்கிறீங்க. ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு நீங்க யாரை பாக்குறீங்க அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட்ல போனா மாயா டியூடர் அப்படின்ற ஒரு லேடி. அந்த லேடி ஷீ இஸ் a ப்ரொஃபசர் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் பாலிசி, ரைட், பாலிடிக்ஸ் அண்ட் பாலிசி. அவங்கள பாக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டி இந்தியா ரேண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஆக்ஸ்போர்ட்ல, கேம்பிரிட்ஜ்ல, ஹார்வர்ட்ல, மற்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல எல்லா இடத்துலயுமே ஆன்டி இந்தியா லாபி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரோ பாகிஸ்தான் லாபி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நேரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ராகுல் காந்தி மாதிரி சில பேரு திருப்பியும் அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்ல போய் அதாவது நம்ம நாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆக்ஸ்போர்ட்ல அந்த பிரச்சாரத்துல யார் முன்னால உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு எதிராக கருத்து வைத்திருக்கக்கூடிய பலர், குறிப்பாக பாகிஸ்தானியர் உட்கார்ந்துருப்பாங்க, துருக்கிக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க, மாணவர்களா உட்கார்ந்துருப்பாங்க. அங்கேயே கேம்பஸ்லயே ப்ரொஃபசர்ஸ், ஆன்டி இந்தியா ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மற்ற இன்ஃபுளுசர்ஸ் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்காக தான் ராகுல் காந்தி அங்கேயே போவார். திருப்பியும் போறது காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. இந்தியாவை பத்தி திட்டலாம், நரேந்திர மோடி பத்தி திட்டலாம், இந்தியாவில டெமோக்ரஸியே இல்லைன்னு சொல்லலாம், ஜனநாயகம் செத்து விட்டது, இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே சீர்குலைந்து விட்டன, இங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பறக்க அந்த ப்ரொஃபஸரை தான் இவர் போய் பாக்குறாரு. கூடவே இன்னொரு ப்ரொஃபஸரையும் அவர் பாக்குறாரு. அவர் பேர் என்ன தெரியுமா, ஃபைசால் தேவ்ஜி அப்படிங்கிறவர். அவரும் அதேதான். இந்தியா அப்படின்னு சொன்னா அப்படியே அவர் வாயில இருந்து விஷம் தான் வரும், வேற எதுவும் வராது. இந்த 2 பேருமே யாருக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ் சோரோஸ்க்காக வேலை பார்க்கறாங்க. மார்க்கெட் நான் சொல்றேன், ஜார்ஜ் சோரோஸ்க்காக வேலை பார்க்கறாங்க. ஜார்ஜ் சோரோஸ் இவங்க 2 பேருமே, ஜார்ஜ் சோரோஸ்க்காக வேலை பார்க்கிற இந்த 2 பேருமே ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸ் பீப்புள். இவங்களுக்கு வந்து அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் உஸ்மானியா யூனிவர்சிட்டிக்கும் அல்லது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜுக்கும் ஏதாவது டைப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு யார் அத்தாரிட்டி? இவங்க 2 பேரும் அத்தாரிட்டி கிடையாது. அப்போ நீங்க இவங்களை போய் ஏன் பாக்குறீங்க? நீங்க வந்து யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் இருப்பான், கரஸ்பாண்டன்ட் இருப்பான், இல்லைன்னா சேர்மன் அப்படிங்கிற பேர்ல எதாவது இருக்கும், அவனை தானே நீங்க போய் பார்க்கணும். இவங்களை ஏன் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போறதுக்கு இவரு டிக்ளேர் பண்ணிருக்கிறாரு, அங்கேயும் போயிட்டு யூனிவர்சிட்டிஸ் தான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு ஒரு தகவல் என்ன வந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டு ஜேடி வான்ஸ்ங்கிறது துணை ஜனாதிபதி, கொஞ்சம் இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியவர். ஜோராம் மந்தானி அப்படின்னுட்டு, ஜோராம் மந்தானிங்கிறவர் வந்து நியூயார்க்ல மேயர். அவர் ஒரு முஸ்லிம். அவர் வந்து மேயராக இருந்தாலும் கூட அவுட் அண்ட் அவுட் முஸ்லிம்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடிய ஒருத்தரா அங்க வந்து பாக்குறாங்க, அந்த ஊர்ல பாக்குறாங்க. ஆனா எப்படி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன். தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால ஒரு நிலைப்பாடு, தேர்ந்தெடுக்கப்பட்டு மேயரான பிறகு இன்னொரு நிலைப்பாடு அப்படிங்கிறது அவருடைய இது. இவங்க 2 பேருமே ஆன்டி இந்தியா அப்படிங்கும் போது நீங்க அவரை போய் ஏன் பார்க்கணும்? நீங்க ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு போங்க, பேசுங்க, பரவாயில்ல, வாங்க, டைப் பண்ணிக்கிங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வருவாங்க, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க போவாங்க. அவங்க வந்து இங்க ஒரு சேர், ஒரு இருக்கையை அமைப்பாங்க.
ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கை போடுவாங்க. அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் இங்க வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டூடண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய சமாச்சாரம். இத பத்தி நான் இவங்கள மீட் பண்ணுவேன், இவங்கள மீட் பண்ணுவேன் சொல்லிட்டு இவங்க சொல்லவே இல்ல. யாரு? நம்ம ரேவந்த் ரெட்டி சொல்லல. அப்படி இருக்கும்போது நீங்க குறிப்பிட குறிப்பிடாத சில பேரை நீங்க பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருக்கிற அந்த பத்திரிகை தொடர்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் செல்லும் நோக்கம் இதனால் நிறைவேறப் போவதில்லை. 1. 2வது அந்த காரணத்தினால் நீங்க போறது கல்வி காரணம். ஆனா இப்போ நீங்க செய்ய போகிறது அரசியல் காரணம். அதனால உங்களுக்கு வந்து அரசியல் கிளியரன்ஸ், பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கொடுக்கப்படலைங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ரேவந்த் ரெட்டிய ரேவந்த் ரெட்டி தன்னையும் குஜராத் சீஃப் மினிஸ்டரையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? குஜராத் சீஃப் மினிஸ்டர் யார போய் பார்க்க போறாரு, என்ன வேலை பண்ணிட்டு வர போறாருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அங்க ஒளிவு மறைவு இல்ல. இவருடைய ரெக்கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடந்த 4 வருஷமா அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. வந்ததுல இருந்து கம்ப்ளீட்டா அந்த தெலுங்கானா கவர்மெண்ட்ட முஸ்லிம் கவர்மெண்ட்டா மாத்திட்டாரு. எல்லாமே முஸ்லிம் தான். காங்கிரஸ் இஸ் ஈக்குவல் டு முஸ்லிம் அப்படின்னு சொன்னது ரேவந்த் ரெட்டி. அதே மாதிரி ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரேடு மேக்சிமம் பண்றது ரேவந்த் ரெட்டி. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி அங்க போயிட்டு ராகுல் காந்தி மாதிரி திருப்பியும் நம்ம ஆன்டி இந்தியால எதாவது பண்ணுவீங்க அப்படிங்கிறது. அதாவது நீங்க போற நோக்கம் ஒன்று, நீங்கள் உண்மையிலேயே செய்ய போகிறது இன்னொன்று அப்படிங்கும்போது நான் சொல்லி டேலி ஆவதாங்கிறதுனால அவங்க வந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கொடுக்குறேன். நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரே கேள்வி. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் கேட்கிறேன் மேடம். மோடி கவர்மெண்ட்டை நான் கேட்கிறேன். நீங்க ரேவந்த் ரெட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கப்பா. ரேவந்த் ரெட்டிக்கு வந்து லண்டன்ல இருந்து அவரு அமெரிக்கா போகணுமா இருந்துச்சு, கனடா போகணுமா இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டீங்க, திருப்பி வந்துட்டாரு இவரு. ராகுல் காந்தியை ஏன் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி போறாரு, யார போய் பாக்குறாரு? அவர் கூட ஒரு பொண்ணு, 2 குழந்தைங்க போட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது தெரியல. இன்னொரு இடத்துக்கு போறாரு, எங்கேயோ பேசுறாரு. கொலம்பியா போறாரு, அங்க யாரோடயோ பேசுறாரு. இவங்க இதெல்லாம் யாரு என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஒரு ரேவந்த் ரெட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியறது அப்படிங்கும் போது இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு ராகுல் காந்தியினுடைய வெளிநாட்டு நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதான் நான் கேட்கிறேன். தேங்க்யூ. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக இன்டெப்த் டீட்டெயில்ஸ சொன்னீங்க. குறிப்பா வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் இந்த மாரி சொல்லலாமா? அநீதி இழைச்சிருக்குன்னு. கண்டிப்பா மத்திய அரசு செய்யல. 2வது ஒருவர் வெளிநாடுகளுக்கு போறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்ன பர்ப்பஸ் என்ன? முதலீடுகளை ஈர்க்க. ஆனா நீங்க முதலீடுகளை ஈர்க்கிறேன்ற பேரில் எதற்காக போறீங்க? யார பார்க்க போறீங்க? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அதனால தான் மறுக்கப்பட்டிருக்கே ஒழிய மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். உங்களால் வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் இருப்பதாலேயே நீங்க அத உங்களுக்கு சாதகமாகவும் மத்திய அரசின் மீது பழி போடவும் எடுத்துக்காதீங்க சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்கு வந்தாமா மசாக்கர் அப்படிங்கிறது மறக்கப்பட்ட வரலாறாக மாறிவிட்டது. ஆனால் அதை அனுபவித்தவர்களின் நெஞ்சங்களில் ஈரம் இன்னும் காயவில்லை அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு தூசி தட்டி எடுத்திருப்பது காட்டுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து இங்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் என்டையர் தேசத்திலும் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கையை நோக்கி மத்திய அரசு நகருமேயானால் எஸ் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க முயற்சி படலாம். முயற்சி செய்வதில் தப்பில்லை. ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்கு தமிழகத்தில் நடைபெறும் பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த அரசு இந்த வகையில பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆஹ் போலி என்கவுண்டரில் அந்த 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த விவகாரம் அப்படிங்கிறது உண்மையாகவே வருந்தத்தக்கது. நீங்க என்கவுண்டர் அவங்க வந்து மான வேட்டையாட போறேன்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்கள் எப்படி மான்களை வேட்டையாடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இருந்தாலும் இதை சொல்லி கர்நாடகா தப்பித்துக் கொள்ள பார்க்குமேயானால் தமிழகம் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய எச்சரிக்கை உணர்வையும் சேர்த்தே வெளிப்படுத்தியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.